அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் குரோதி ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை துவி திதியை புரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகின்றது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகின்றோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம். கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தன்றுதான். குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான். இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மேலும் இந்த மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு சென்றடைகின்றார். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு 7 சனி முடிகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி துவங்குகின்றது. கும்பராசிக்கு பாதசனி, அதாவது 7 சனியில் கடைசி 2.5 வருடம் ஆரம்பிக்கின்றது. கடகராசிக்கு அஷ்டம சனி முடிகின்றது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். பிதுர் ராஜித சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். பல முறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்பொழுது மாறும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்து வருவார்கள். நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலையை தரலாம். மேலும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6-11 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். மன தெளிவோடு முடிவெடுப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வாங்கி இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டு. உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம். குல தெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீர்கள். புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு குறையும். எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரோடு பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை
பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு வருவீர்கள். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம், இடம் மாற்றம் உங்கள் விருப்பம் போல நடைபெறும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதிகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்குவீர்கள். புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் இருக்கும். இழுபறியான காரியங்களும் துரிதமாக நடக்கும். கவனமாக பேசுவீர்கள். அனைத்து காரியங்களையும் வேகத்துடன் விவேகத்தை காட்டி செய்து முடிப்பீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுப செலவுகளை செய்ய நேரிடும். அசையா சொத்து விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கும். ஆதாயங்களையும் பெறுவீர்கள். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் மீது சந்தேகப்படுவார்கள். அதே நேரம் புத்திசாலித்தனத்தால் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். புதிய நண்பர்கள் உங்கள் இல்லத்திற்கு வருகை தருவார்கள். சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பொருளாதாரம் மேன்மையாக தொடரும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு கவனமாக இருக்க வேண்டும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் கூடாது. சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள். முக்கிய காரியங்களில் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக செய்து முடித்து விடுவீர்கள். பெற்றோருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். உடல் நலம், மனவளம் இரண்டும் சிறக்கும். குழந்தைகளும் உங்கள் பேச்சை கேட்டு பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். பழைய அசையா சொத்துக்களை விற்று அந்த பணத்தில் நவீனமான வீட்டை வாங்குவீர்கள். உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயர், கௌரவம், அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். வாராக்கடன்கள் வசூலாகும். சுபகாரியங்களும் நடந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். கோவில் திருப்பணிகளுக்கு நன்கொடை தருவீர்கள். ஆகாரத்தை சரியாக எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தில் தூங்கும் நல்ல நிலைமை வந்துவிடும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் நல்லபடியான சூழ்நிலையை காண்பீர்கள். திறமையுடன் பணியாற்றுவீர்கள். வருமானம் நல்லபடியாகவே இருக்கும். மேல் அதிகாரிகள் சிறிது பாராமுகத்துடன் இருந்தாலும் அவர்களால் கெடுதல் ஏற்படாது. உங்கள் செயல்திறனை அதிகரிப்பீர்கள். அலுவலக ரீதியான பயணங்களாலும் வருமானம் வரும். மேலும் அலுவலகத்தில் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகள் அலைந்து திரிந்து வியாபாரம் செய்வீர்கள். சிக்கல்களில் இருந்தும் விடுபடுவீர்கள். போட்டிகள் எதுவும் ஏற்படாது. செலவுகள் குறையும். நண்பர்களுடன் நல்லபடியான உறவு தொடரும். தலைவலி கொடுத்து வந்த வேலையாட்களும் விற்பனை பிரதிநிதிகளும் அடங்கி போவார்கள். வங்கி கடன்கள் கிடைக்கும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். தீயோரை ஒதுக்கிவிடுங்கள். வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்யுங்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் பெருகும். எதிர்பார்த்த லாபம் வரும். பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் உரங்களுக்கும் சிறிது செலவு செய்வீர்கள். விவசாய தொழிலாளர்களை அரவணைத்து செல்வீர்கள். புதிய கால்நடைகளும் வாங்குவீர்கள். பழைய குத்தகை பாக்கி கைக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி பணிகளில் உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள். கட்சியில் பழைய எதிரிகளும் தொண்டர்களாக மாறுவார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சமூகத்தில் உங்கள் புகழும் செல்வாக்கும் உயரும். நெடுங்காலமாக நடந்து வந்த உங்களுக்கு எதிரான வழக்குகள் முடிவடைந்து நீங்கள் குற்றமற்றவர் என்று வெளிவருவீர்கள். கட்சி மேலிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். துறையில் படிப்படியாக வளர்ச்சி அடைய தொடங்குவீர்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ரசிகர்களின் வரவேற்பும் ஆதரவும் அமோகமாக இருக்கும். பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள். உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எவரையும் கடிந்து பேச வேண்டாம். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். ஒருமித்த மனதுடன் படித்து மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறிய உடற்பயிற்சிகளை செய்ய தொடங்குங்கள். விநாயகரை வழிபடுங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.